ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இஸ்ரேல் வர்சஸ் ஈரான். அப்படி என்ன தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை? முழு உண்மையை ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் அப்படி என்ன தான் பிரச்சனை? இவங்க ஏன் எப்போவும் மோதிக்கிறாங்க? உண்மையை சொல்லப்போனால் 1979க்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. புதிய அரசு இஸ்ரேலை அங்கீகரிக்க மறுத்து அதை ஒரு எதிரி நாடாக அறிவித்தாங்க. இந்த மோதலுக்கு முக்கியமாக 3 காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம் ஆதிக்கம். மத்திய கிழக்கு ஆசியாவில் யார் பெரிய ஆளுங்கிற அதிகார போட்டி. 2வது நிழல் யுத்தம். லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா மற்றும் காசாவில் இருக்கிற ஹமாஸ் போன்ற குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு தருவது இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்கல. 3வது விஷயம் அணு ஆயுதம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதா இஸ்ரேல் பயப்படுது. ஆனால் ஈரான் அதை மறுத்து வந்துச்சு. இப்போது என்ன நிலைமை இருக்குது? இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா, இத்தனை வருஷமாக மறைமுகமாக நடந்துட்டு இருந்த இந்த நிழல் யுத்தம் இப்போது நேரடி மோதலாக மாற தொடங்கியிருக்கு. இது உலக பொருளாதாரத்தையும் கச்சா எண்ணெய் விலையும் பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்குது. இந்த மோதல் உலக போருக்கு வழிவகுக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.